உன் மோனும் சேர்ந்துல மாமியா வீட்டுல போயிருக்கான். இருக்கட்டும், இங்கே இருக்கும்போது எப்பவும் பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருந்தா. அதான் உன் மாமியா வீட்டுக்கு உன் பொண்டாட்டி போறா, அங்கே அவ கூட போய் உட்கார்ந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிட்டே இருன்னு அவனையும் கூட அனுப்பி விட்டுட்டேன். ஆமா, மாமியா வீட்லயும் போய் அங்கே உட்கார்ந்து நல்லா சப்போர்ட் பண்ணி பொண்டாட்டி பேசிட்டே இருக்கட்டும். என்ன சொல்ல போறாங்க? வீட்டோட மருமகன் சொல்ல போறாங்க. சொல்லிட்டு போட்டு, அதை கேட்கப்பட்டவன் அவன் தானே. இல்ல இல்ல, நான் இங்க இல்ல இருக்கேன். பரவாயில்லையே சீலா, மோன வீட்டோட மருமகனை அனுப்பி விட்டுட்டு இங்க ஒரு செலவும் இல்லாம இல்ல இருக்கா. கேட்டியா சீலா, நம்ம ஜாய்ஸ் இருக்கேல, அவ காலத்தை 8 மணிக்கு எங்க வீட்டு நடையில வந்து உட்கார்ந்துட்டு உங்க வீட்டுல இட்லிக்கு சட்னி வச்சீங்களா சாம்பார் வச்சீங்களா கேட்டுட்டே இருந்த பாரு. அந்த ஆக்கல நீங்க என்ன சொன்னீங்க? என்னத்த சொல்ல, சட்னி இருக்கு சாம்பார் இருக்குன்னு சொன்னா, அப்புறம் சட்னி ஒரு கிண்ணில தான் சாம்பார்ல ஒரு கிண்ணில தான் கேட்டுட்டு இருப்பா. அதான் நான் சொல்லி போட்டேன், எங்க வீட்டுல சட்னியும் வைக்கல சாம்பாரும் வைக்கல, வேற இட்லி பொடி வச்சே நாங்க சாப்பிட்டுட்டோம்னு சொன்ன பாத்தியா. ஆனா அவ உடனே எழும்பி போவான்னு பார்த்தேன் பாத்தியா. ஆனா அந்த பேத்தில போறவன் என்கிட்ட கேட்டா, இட்லி பொடியில ஒரு கிண்ணத்தில் தானு வந்துச்சு. எனக்கு கோவம் பாரு. சரி வேற என்ன செய்ய, காலையிலே வீட்டு நடையில வந்து இடிக்கல்ட்ட சத்தம் போட முடியுமா? அந்த ஒரு 2 ஸ்பூன் போல இட்லி பொடி எடுத்து ஒரு பேப்பர்ல வச்சு மடக்கி கொடுத்த பாத்தியா. அவகிட்ட வீடு இல்லையா வாசல் இல்லையா, ₹10 செலவழிச்சு கடையில வாங்கி தின்ன மாட்டாளா? நம்ம எல்லாம் ஒவ்வொரு வீடா யார் இறங்கிய கேட்டுட்டு இருக்கோம், சட்னியை கொண்டு வா சாம்பாரை கொண்டு வான்னு. அதுவும் நமக்கு அடுத்த வீட்டுல போய் கேட்கறதுக்கு நமக்கு வாய் வராதம்மா. வேற என்ன செய்ய அக்கா, எல்லாரும் ஒரே போல இருப்பாங்களா? ஆமா சீலா, நீ சொல்றதும் சரிதான். சரி, ஓமாருமோ இன்னும் வீட்டுக்கு வரல அப்படிதானே? அதான் சொன்னேன் இல்லக்கா, அவளை வீட்டு நாடையில ஏத்த மாட்டேன்னு. சரி அம்மா, நான் போயிட்டு வரேன். என் மருமவா கடையில போய் பருப்பெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொன்னா, கிளம்புறேன்னா? சரிக்கா, போயிட்டு வாங்க. ஆமா சீலா, இன்னைக்கு உன் வீட்டுல கருவாட்டு குழம்பா? ஆமாக்கா, கொஞ்சம் கத்தரிக்காய் வாழைக்காய் வெண்டைக்காய் எல்லாம் இருந்தக்கா. நேத்தைக்கு சந்தை போனதுல ஒரு 50 ரூபாய்க்கு சாலை கருவாடு வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் காயம் போட்டு குழம்பு வச்சு வச்சிருக்கேன் பாத்துருங்க. அதானே பார்த்தேன், உன் கை பக்குவத்துல கருவாட்டு குழம்பு வாசனை எங்க வீடு வரைக்கும் வருது. அப்படியாக்கா, கருவாட்டு குழம்பு வாசனை உங்க வீடு வரை வருகுதா? அம்மா, உன் கை பக்குவனா சும்மாவா? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தக்காளி சட்னி செய்து வந்தியே, நான் ருசியா இருந்து தெரியுமா? ருசி நாக்குல இன்னுமே நிக்குது பாரு. அப்படியாக்கா, கருவாட்டு குழம்பு அதே போல நல்ல ருசியா இருக்கும் போல இருக்கே. ஏக்கா கொஞ்சம் இருங்க, நான் ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் கருவாட்டு குழம்பு தாரேன். சீலா, நான் வேண்டான்னு சொன்னாலும் நீ கட்டாயப்படுத்தி குழம்பு கொண்டு போங்கன்னு சொல்லுவேன். சரி, போய் எடுத்துட்டு வா, நீயும் ஆசைப்படுற. சரிங்கக்கா, இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். எப்பாடா, என் மருமவ என்னைக்கு ஒரு ரசமும் தொகையில தான் வச்சிருக்கா. அதான் அவளே தின்னட, நம்ம நல்ல கருவாட்டு குழம்பு வச்சு நல்ல ஒரு பிடிக்கு பிடிக்க வேண்டியதான். வாசிட குழம்பு கேட்க வேண்டி சீலாவை என்னெல்லாம் பாராட்ட வேண்டியதா இருக்கு. ஐயோ, எங்க அம்மா வாசல்லே நின்னுட்டே இருக்காங்களே. மைனியோ, மேனகா, உங்க அத்தைய சர்ப்ரைஸ் பண்ண வேண்டாமா? கொஞ்சம் அமைதியா இரு. சரிங்க மைனியோ. சர்ப்ரைஸா? என்னக்கா சொல்றீங்க? தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சீலாமா. அடடே, சின்ன பொண்ணு வாமா. நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கணும் தானே இங்கே வந்திருக்கேன். ஆமா சீலாமா, நான் நல்லா இருக்கேன். பிள்ளை பார்க்கணும் வரேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, வர முடியல. நீயே நேர்ல வந்துட்டேல, பிள்ளை கொண்டு வந்திருக்கலாம்டா. என் மோவன் வீட்டுல இருக்கான், உங்க மோவனை தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் மோவனையா? அடி ஆத்தாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடில இவளை பத்தி பேசிட்டு இருந்தோம். இவளுக்கு 100 ஆயுசு போல இருக்கு. கண்ணு முன்னாடியே வந்து நிக்கால. இவ எதுக்கு இங்க வந்தா? அடி ஆத்தாடி, மாமியாரும் மருமகளும் பேச மாட்டா, வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டான்னு நினைச்சேன். இப்ப மாப்பிளையும் பொண்டாட்டியும் ஜோடியா வந்துல வாசல்ல நிக்கிறாங்க. யாரை கேட்டுட்டு 2 பேரும் என் வீட்டு வாசல்ல வந்தீங்க?
எப்பாடா சீலா மருமோளையும் மோகனையும் பார்த்து இந்த வார்த்தை கேட்ட அப்புறம் தான் மனசுக்கு தேன் ஊத்துன போல இருக்கு. எம்மா என்னல எம்மா எம்மான்னு கிடந்துட்டு இருக்க? உன்னை யார்ல இந்த வீட்டு வாசல்ல மிதிக்க சொன்னா? மேனகா பாத்தியா, இன்னும் எங்க அம்மா கோவத்துல தான் இருக்கியா. அதாவது உன் மாமியார் கோவமா இருக்கிறாங்க. அதனால என் மாமியார் வீட்டுக்கு போவோம் வா. இங்க பாரு சின்ன பொண்ணு, நீ என் வீட்டுக்குள்ள வா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் என் வீட்டு வாசல் படிய மிதிக்க கூடாது. அதானே பார்த்தேன், இன்னும் என்ன பார்த்து எதுவும் சொல்லலன்னு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பேச்சு வார்த்தையே கிடையாது. வீட்டு வாசப்படியா மிதிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்ப என்னன்னா நீ ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பாத்தியா மேனகா, எங்க அம்மா எவ்வளவு பயங்கரமா கத்துறான்னு. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. எங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்புவோம். ஏங்க சும்மா இப்படியே பிரச்சனைய பார்த்து பயந்து ஓடாதீங்க. தைரியமா நிக்கணும். யாரு பேசிட்டு இருக்கா? என் மாமியார் தானே. அவங்க இப்படி கோவமா பேசிட்டு இருக்காங்கன்னு நாம பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பி போனோம்னு வச்சிருங்க. அவங்களுக்கு இன்னும் கோவம் அதிகமா தான் ஆகும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கங்க. அதான் எங்க மைனி வந்திருக்காங்க இல்ல, அவங்க அத்தை கிட்ட பேசி புரிய வைப்பாங்க. எங்க பொறுமையா இருக்கிறது? எங்க அம்மா இப்ப வாரிலால எனக்கு அடி தராம விட மாட்டா. மாமியாரும் மருமகளும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னைக்கே என் மருமகன் என்கிட்ட சொன்னா, சீலா அத்தையும் மேனகாவும் சண்டை போடுறத என்னால பார்க்க முடியல அத்தை, நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இல்லையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தா. இப்ப நம்ம நேர போய் மருமகளை கூட்டிட்டு வருவோம். அவள இந்த கண்குள்ளா காட்சிய பாப்பா இல்ல. இங்க பாருங்கம்மா, நான் என்ன சொல்ல வாரேனா, இங்க பாரு சின்ன பொண்ணே, உன் சம்மந்திக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட எல்லாம் பேச வராத. நான் அன்னைக்கு என்ன முடிவு எடுத்தனோ அந்த முடிவை என்னால மாத்தவே முடியாது. அத நான் மாத்தவும் மாட்டேன். இவ என் வீட்டு வாசல் படிய மிதிக்கவே கூடாது. சீலம்மா அது வந்து சின்ன பொண்ணு அப்படியா? ஆமா சீலம்மா, நான் சொன்னது எல்லாம் உண்மை. அப்படியா? அப்ப பரவாயில்லையே. மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. இங்க என்ன நடக்குதுங்க? பேசாம இல்ல மருமகளே, வா வீட்டுக்குள்ள. சரிங்க எத்தே, எங்க மைனி எனக்காக நிறைய புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தந்திருக்காங்க. மருமகளே வாசல்ல நின்னுட்டே பேசிட்டு இருக்கலாமா? வா வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ள போவோம் வா. சரிங்க அக்கா, எங்க அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? உண்மையே சொன்னேன். ஏக்கா, அவங்க ரெண்டு ஒரு நாள் எனக்கு எந்த பாதிப்பும் வராதில்ல. அதெல்லாம் ஒண்ணும் வராது தம்பி. தைரியமா வீட்டுக்குள்ள வலது காலை எடுத்து வச்சு போங்க. எத்த இந்தாங்க, இத வாங்கிடுங்க. உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன மேனகா, வீட்டுல நம்ம சாப்பிட்ட சாப்பாடு மீதி ஆயிட்டு அது வேஸ்ட் ஆக கூடாதுன்னு உங்க அத்தைக்காக பார்சல் பண்ணி கொண்டு வந்துட்டியா? என்ன மருமோளா, பழைய சோறு பார்சல் பண்ணி கொண்டு வந்துருக்குதியா? என்னமோ நாங்க இங்க சோத்துக்கு வழி இல்லாம இருந்த போலயா? உங்க அம்மா வீட்ல இருந்து பழைய சோறு கட்டி கொண்டு வந்திருக்க. என்னல நடக்குங்க? என்னமோ என் பொண்டாட்டி திருந்திட்டா நல்லவளா மாறி வந்திருக்கான்னு சொன்ன. இங்க நடு வீட்டுல நின்னு என் பொண்டாட்டியும் உன் பொண்டாட்டியும் சண்டை போட ஆரம்பிக்க போறாங்களா? எப்பா, கண்ண உருட்டாம என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. எங்க மைனி தான் என்கிட்ட நக்கலா பேசாங்கன்னா அதை கேட்டு நீங்க எதுக்கத்த கோவப்படுறீங்க? எங்க அத்தையோட மதிப்பும் மரியாதையும் எனக்கு தெரியாமலா இருக்கான். நான் எப்படியத்த பழைய சோத்தை எங்க வீட்டுல இருந்து உங்களுக்கு கட்டி கொண்டு வருவேன்? ஆமா, அங்கிருந்து எதுக்கு எடுத்துட்டு வரணும்? இங்கிருந்தே உங்களுக்கு பழைய சோறை தானே போட போறா. எங்க மைனி என்கிட்ட நக்கலா பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அத்தை? மைனி சம்மந்தினா கிண்டல் கேலியெல்லாம் இருக்கதானே செய்யும். ஏ அப்பா, மாமியா வீட்டு வந்ததுல இருந்து என் சம்மந்தி ஏறி ஒரே தத்துவ மலையில பொழியா. உங்களுக்குன்னு நான் புது துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதான் இந்த கட்ட பையில இருக்கு. என்ன மறுபடிய சொல்லிய? புது துணியா? ஆமாத்த, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாமியா வீட்டுக்கு வாரேன்ல, சரி வெறுங்கையா வரக்கூடாதுன்னு
உங்களுக்கும் மாமாவுக்கும் புது துணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அத்தை. இந்தாங்க வாங்கிடுங்க. சின்ன பொண்ணே பரவாயில்லையே, நீ சொன்ன போலே என் மருமவா பொறுப்பான மருமவளா தான் திருந்தி வந்திருக்கா. ஆமாமா, நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு இப்போவாது நம்புறீங்களா? அப்ப என் மருமவா வண்டியில கூட்டிட்டு போய் வியானனை என்ன தள்ளி விட்டது ஒரு வழிக்கு நல்லதா தான் போச்சு. ஆமா, தலையில அடிபட்ட நல்லதானே உங்க மருமவா உங்ககிட்ட பாசமா, உங்க வீட்டு மருமவளா எவ்வளவு பொறுப்பா இருக்கா. அதுவும் இன்னொரு விஷயம் இருக்கு சீலம்மா, என் சம்மந்திக்காரிக்க தலையில ஒரு சின்ன அடி கூட பற்றக்கூடாது. அடி பட்டுன்னு வச்சிருங்க, அவ்வளவுதான்.